வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த கூட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கோஸ் வேகிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறமா ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த மாதிரி தெளித்து அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த கோஸ் இதுலேயே நல்லா வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை விட குயிக்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோஸை குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை ஒரு லிட்டோ போட்டு கவர் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பருப்பு, தேங்காய், கோஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கோஸ் சிறுபருப்பு கூட்டு ரெடி. நீங்களும் இந்த சிம்பிளான கோஸ் கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.